அருமையான மதிய வேலைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரீர் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் 4வது தினத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மதிய வேளையிலே 4வது நாளுக்கான வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் தகப்பனே. 3 நாட்கள் நாங்கள் கற்ற வேத வசனங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாய் இந்த சிறு பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைய நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் விளையாட்டு முறையிலே வேத வசனங்களையும் பாடல்களையும் கற்றாலும் ஆண்டவரே, வருங்காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது பிரயோஜனமுடையதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்ல தேவ தாசர்களாக தேவ ஊழியக்காரராக இவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே வழி என்ற தலைப்பில் இந்த வருடம் நாங்கள் படிக்கின்றோம் ஏசப்பா. ஆண்டவரே, உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கிறதா தகப்பனே, அதெல்லாம் வேதனைக்கான வழிகள். இயேசுதான் நமக்கு நேரான வழி என்று சொல்லி இந்த வந்திருக்கிற 110 பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து மிக தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மதிய வேளையில் நடக்கின்ற எல்லா பாடத்தையும் வசனத்தையும் கதைகளையும் பாட்டுகளையும் என் தேவன் தாமே ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளும் சுவாமி நல்ல அட்டென்ஷனில் இருந்து ஆர்வத்தோடு விருப்பத்தோடு கவனிக்க லீதியாளினுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தது போல் அந்த சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே கவனமாக கேட்டு உட்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான்காவது நாள் சரியா? இன்னைக்கு 4வது நாளுக்குரிய வசனத்தை உங்க அக்கா ஜெபமலர் அக்கா சொல்லி தருவாங்க. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ வசனம் படிப்போமா? இன்னைக்குரிய தலைப்பு ஜெபிக்கும் வழி. அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னொரு இப்போ சின்னதாக ஒரு கேம் மாதிரி பண்ணலாமா? ஒரு 11 பேர் வாரீங்களா? முன்னாடி ஆளுக்கு ஒரு சீட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வசனம் படித்தோம்ல, அதை இவங்க எவ்வளோத்துக்குலாம் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணலாம். சரியா? ஆர்டர் படி நிற்கணும். உங்களுடைய இங்கே தப்பாக இருக்கு. சரி, ஓரளவுக்கு நின்றுட்டாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிடுவோமா? அக்காம இருக்கு. சரி, எல்லாரும் போய் உட்காருங்க. அவ்வளவுதானாக்கா? இதுக்கு பயந்து பிள்ளைங்களாம் ஸ்கிரீனை பார்த்து பார்த்து மனப்பாடமா வசனத்தை படிச்சிங்க, அப்படிதானே? அவங்க எவ்வளோத்துக்குள்ள ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு சின்னதாக செக் பண்ணோம். சரியா? இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்குது. அது எதை குறித்ததுன்னா, இப்போ நெகேமியா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யூதாவிலேருந்து ஒருத்தங்க வராங்க, 2 பேர் வராங்க. அப்போ எருசலேமை குறித்து விசாரிக்காங்க. அப்போ அந்த அலங்கம் இடிக்கப்பட்டது, வாசல் இடிக்கப்பட்டதுன்னு கேள்விப்படும் போது நெகேமியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அடியேனுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக.
அப்படின்ட்டு அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ தேசத்தில் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நடக்குதுல்ல, அதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? நெகேமியா அவ்வளோ வசதியாக இருக்கும்போதும் ஆனால் எருசலேமை குறித்து கேள்விப்பட்டோன்னே அவங்க உபவாசித்து ஏசப்பா கிட்ட மண்டாடுறாங்க. அதே மாதிரி நம்மளும் தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து கேள்விப்படும் போது நம்ம தேசத்துக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். சரியா? நான் இந்த நேரத்தில் சின்னோண்டு என்னோட அனுபவத்தை வந்து சொல்கிறேன். என் பேர் எல்லாருக்கும் தெரியுமா? என் பேர் எல்லாருக்கும் தெரியுமா? என்ன பேர்? ஒரு நேரத்தில் எனக்கு இந்த பேர் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து ஏசப்பாவை அறியாத குடும்பத்துலேருந்து வந்ததுனால நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக போனதில்லை. உங்களே மாதிரி விபிஎஸ் சண்டே கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ணது இல்லையா, அதனால எனக்கு ஏசப்பாவை பற்றி தெரியலை. 8th வரைக்கும் ஹிந்து ஸ்கூலில் தான் படித்தேன். 9th வந்து சாயபுரம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அப்போ வந்து டீச்சர் வந்து இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு வசனம் தெரியாது, நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். வசனம் படிக்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, அப்போ நான் வசனமே படிக்க மாட்டேன். 10th படிக்கும் போது ஒரு டீச்சர் வந்து சொல்லுவாங்க, உனக்கும் பேருக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் பைபிளுக்கு அவ்வளோ முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். அப்போ வந்து நான் காலேஜ் போகும்போது தான் ஏசப்பாவை பற்றி அறிந்து கொண்டேன்னா, அப்போ தான் அந்த டீச்சர் சொன்னதே எனக்கு ஞாபகம் வருது. அந்த டீச்சர் சொன்னது வந்து எனக்கு அப்படியே மனசில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வந்து பெயர் கிறிஸ்தவர்களாகவே இருக்கோமே, பெயருக்கு ஏற்ற கிறிஸ்தவர்களாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் ஏசப்பாக்குள்ளே வர ஆரம்பித்தேன். அதுக்கடுத்தது தான் பைபிள் வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே மாறுச்சு. எனக்கு ஸ்கூலில் வந்து என்னை ஜெபமலர்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு பேர் தான் வச்சுருந்தாங்க, அதை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் ஏசப்பாவை நான் எப்போ ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனோ அதிலிருந்து ஏசப்பா வந்து என்னை பெயருக்கு ஏற்ற கிறிஸ்தவர்களா, ஏதோ பெயர் கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு வாழக்கூடாது. நம்ம வந்து ஏசப்பா வந்து அவங்களோட சொந்த ரத்தத்தையே நமக்காக கொடுத்தாங்கல்ல. ஏசப்பா சிலுவையில் அவங்களோட சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை வந்து மீட்டு கொண்டாங்க. அதை வந்து நம்ம உணர்ந்து இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் தான், கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோமா, இந்த கொஞ்ச நாட்களில் நம்ம ஏசப்பாவுக்காக ஏதாவது நம்ம செய்யணும். சரியா? என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். நம்மளுடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் உண்டு. நான் வந்து ஒரு வாசகம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, மூளையால் சாதிக்க முடியாததை முழங்காலால் சாதிக்க முடியும். சரியா? நம்ம எந்த காரியத்தை குறித்து ஏசப்பாவோட ஆலயத்தில் வரலாம். ஆலயத்தில் வந்து நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அதற்கு கண்டிப்பாக பதில் உண்டு. நம்ம வந்து பைபிள் பைபிள் பைபிள்ட்டு நீ படிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கூட அநேக பேர் கேட்பாங்க. அதே மாதிரி கேள்வி என்ன நோக்கியே வந்திருக்கு. அப்போ நான் சொல்லுவேன், என்னோட மக தான் எனக்கு கிடைச்ச பதில். நீ பைபிள் பைபிள் போகிற ஆண்டவர் அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய ஜெபத்திற்கு ஏசப்பா கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. இப்போ வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு வந்து 2 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது அப்போ ஏசப்பா வந்து என்னை தைரியப்படுத்தினாங்க, என்னோட கண்ணீருக்கு வந்து பதில் கொடுத்தாங்க. நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், அதை பார்த்து வந்து நம்ம சோர்ந்தே போகக்கூடாது ஒரு நாளும். ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அதோட பின்னாடி விளைவை பார்த்தோன்னா அது ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஏசப்பா வந்து என்னை வந்து இந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போனது நிமித்தம் நான் வந்து நிறைய பேருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா வந்து அந்த பாரத்தை வந்து எனக்கு கொடுத்தாங்க. இப்போ குழந்தை இல்லைன்னா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். அப்படி அவங்களுக்கெல்லாம் கற்பத்தின் கனி கிடைக்கும் போது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை ஏதாட்டும் ஒரு பாதையில் நடத்துகிறாங்கன்னா அதை நினச்சி நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. அதோட பின் விளைவுகள் வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். ஏசப்பா வந்து தொடர்ந்து உங்களையும் பயன்படுத்துமாறு நான் ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. ஆமென். சரி, இப்போ வந்து இன்னைக்குரிய பாட்டை உங்கள் அக்காமார் சொல்லி தருவாங்க. ஜெபித்தால் ஜெயம் உண்டு தம்பி. ஜெபி 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 ஜெபித்தால்
ஆக்ஷன் நல்லா பண்ணாங்களா? ஆ, சூப்பரா பண்ணாங்களா? அப்போ இவ்வளோ நாள் நாங்களாம் சூப்பரா பண்ணலையா? ஆ, ஆமாவா? அப்போ டெய்லி உங்கள் அக்கா மாதிரி கூப்பிட்டுலாமா ஆக்ஷன் பண்ண? சரி, ஓகே. நீங்கள் தான் இப்போ நீங்கள் பண்ணலாமா? சிலர் எந்திரிங்க வேகமா. 1 2 3. ஜெபி 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 தம்பியே ஜெபித்தா ஜெயமுண்டு தம்பியே ஜெபி 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 தங்கையே ஜெபித்தா ஜெயமுண்டு தங்கையே வழி இதுவே வெற்றி வாழ்க்கைக்கு வழி இதுவே தோல்வி இல்லையே ஜெபிக்கும் உனக்கு தோல்வி இல்லையே ஜெபி 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 தம்பியே ஜெபத்திற்கு பதில் உண்டு தம்பியே ஜெபி 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 தங்கையே ஜெபத்திற்கு பதில் உண்டு தங்கையே வழி இதுவே நீ பேசாம கேட்க வழி இதுவே ஜெபித்திடுவாய் கர்த்தரிடம் கேட்டு வெற்றிடுவாய். இப்போ திருமறை சம்பவம் சொல்கிறதுக்கு நம்ம மத்தியில் இருக்கிற நான்சி அக்கா வருவாங்க. சரியா? ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மதியானம் நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா? தூக்கம் வருதா? தூக்கம் வரலையா? காலையில் நம்ம என்ன சொன்னாங்க? பாவம் எதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. எதெல்லாம் பாவம் சொல்லுங்க. முன்னாடி வந்து சொல்கிறீங்களா ஒருத்தரா? வேற? சரி, ஃபோன் பார்க்குறது. வீட்டில் நிறைய இதான் நடக்குது, அப்படி தானே? ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, அதுதான் ஃபுல்லாக வீட்டுக்கு போனோன்னா நடக்குது, அப்படி தானே? சரி, விளாடுவீங்களா? வீட்டில் போனால் விளாடுவீங்களா? விளாடலாம் டைம் இருக்குதா உங்களுக்கு? சரி, இதே மாதிரி தான் நம்ம பைபிள் சம்பவத்துலேயும் என்ன செய்ய போகிறோம்? ஒருத்தர் பாவம் செஞ்சுருக்காரு. யார்? எருசலேம் நகரத்தார் என்ன செய்கிறாங்க? பாவம் செய்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க? தேவன் அவங்கள பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாரு? அவங்க கையில் ஒப்பு கொடுக்காரு. சரியா? பாபிலோன் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எருசலேம் நகரத்தில் என்ன செய்கிறாரு? படையெடுத்து வாராரு. அந்த ஜனங்களை என்ன செய்கிறாரு? பாபிலோனில் என்ன செய்கிறாரு? அடிமையாக என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? அவங்கள்ட்ட செல்வங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிச்சு? கொள்ளையடிச்சு எருசலேம் நகரத்தார் எங்கே அடிமையாக இருக்காங்க? பாபிலோன் தேசத்தில் என்ன செய்கிறாங்க? அடிமையாக இருக்காங்க. அந்நாட்களில் நெகேமியா என்ன செய்கிறாரு அப்படின்னா, பாபிலோனுடைய அரண்மனையில் சூசான், எந்த அரண்மனை பேர் என்னது? சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்குற அந்த வேலையை என்ன செஞ்சிட்ருக்காரு? பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன செய்வார்னா, எப்போவும் ஏசப்பாவை நோக்கி என்ன செஞ்சிட்ருப்பார்? ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரியா? நீங்களும் என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட ப்ரேயர் ப்ரேயர் பண்ணனால நெகேமியாவை ஏசப்பா என்ன செஞ்சாங்க? நல்லா என்ன செஞ்சாங்க? அவர் இடத்துல என்ன செஞ்சாங்க? நல்லா உயர்த்தி என்ன செஞ்சாங்க? ஆசீர்வதிச்சாங்க. சரியா? நீங்களும் ப்ரேயர் பண்ண ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஆசீர்வாதம் என்ன செய்வாங்க? தருவாங்க. நெகேமியா எங்கே உள்ளவர் அப்படின்னா, எருசலேம் நகரத்தில் உள்ளவர் தான். அவங்கள்ட்ட சகோதரர் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க? பாபிலோன் சிறையிலேருந்து தப்பிச்சு எங்கே இருக்காங்க? எருசலேமில் இருக்காங்க. அவங்ககிட்ட நெகேமியா கேட்காங்க, எருசலேம் நகரம் எப்படி இருக்குது? அவங்கள மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எருசலேம் அலங்கன்னு என்ன பண்ணிட்டு ஃபுல்லாக இடிஞ்சு போயிட்டு அவங்கள மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அப்படி கேட்டு என்ன செய்கிறார்? நெகேமியா என்ன செய்கிறாரு? கொஞ்ச நாள் துக்கித்து என்ன செய்கிறாரு? உபவாசம் பண்ணுறாரு.
என்ன செய்ய அவங்க வந்து பாவம் செஞ்சதுனால தான் இப்போ எங்கே இருக்காங்க, பாபிலோன் நகரத்தில் இருக்காங்க. அதனால தான் இந்த தண்டனை அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பாவ நிவர்த்திக்காக என்ன பண்ணுறாங்க, நெகேமியா வந்து என்ன செய்கிறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. உடனே ஏசப்பா கண்களில் என்ன செய்யுது, நெகேமியாவுக்கு தயவு கிடைக்குது. உடனே வந்து ராஜா நேபுகாத் நேச்சர் வந்து பாபிலோன் ராஜாட்ட கேட்காங்க. பாபிலோன் ராஜா வந்து நேபுகாத் நேச்சர்கிட்ட கேட்காங்க, ஏன் நீங்கள் வந்து ரொம்ப துக்க முகமாக இருக்கீங்க, உங்கள் மனசில் இருக்கிற துக்கம் என்ன அப்படின்னு கேட்காங்க. உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ராஜானா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போமா பயந்து நிற்போமா அவங்க முன்னாடி, சந்தோஷமாக நிற்போம்னா அப்படி தானே அவங்க முன்னாடி. அது மாதிரி என்ன செய்கிறான், அவனும் ரொம்ப பயந்து என்ன செய்கிறான், ராஜாட்ட போய், ராஜாவே இதை மாதிரி எருசலேம் நகரம் என்ன பண்ணிட்டு சுட்டெரிச்சிட்டு எரிக்கப்பட்டு போச்சு, அதை கேட்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு என்ன செய்கிறான் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நெகேமியா என்ன சொல்கிறாரு, நான் வந்து எங்கே போகணும், எருசலேம் நகரத்தில் போய் நான் என்ன செய்யணும், அலங்கம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை வந்து ஏசப்போட தயவு வந்து என்ன செய்யுது, எருசலேம்ல உள்ளவங்களுக்கு கிடைக்குது. எதனால, அவங்க ப்ரேயர் பண்ணாங்கல்ல, அதனால என்ன செய்யுது, நெகேமியாவுக்கு வந்து பாபிலோன் ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தேவையான ராஜா வந்து வீரர்கள், அப்போ போர் சேவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, எருசலேமுக்கு அனுப்பி வைக்காரு. அங்கே தேவையான மர ஜாமான்கள் மற்ற என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, கடிதம் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், எருசலேமுக்கு தேவையான நகரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீங்கள் செஞ்சு முடிக்கணும். அதே மாதிரி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இது வந்து எப்படி அலங்கை வந்து கட்டி முடித்தாங்க, ஏசப்பாட்டை வந்து நெகேமியா ப்ரேயர் பண்ணனால என்ன செஞ்சது கிடச்சிது. நம்மளும் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ண என்ன செய்யும், நம்மளுக்கும் ஏசப்பா வந்து நம்ம கேட்குறத தருவார். அக்காவுக்கு எல்லாரும் நல்லா ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடுவோமா? ஏசப்பா நம்ம கேட்குறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தருவாங்க, அப்படி தானே? உண்மை சம்பவம் சொல்கிறதுக்காக வைசியக்கா வராங்க, சரியா? ஹாய், தூக்கமாக வருதா எல்லாருக்கும்? குட்டி ஸ்டோரி தான், சரியா? எல்லாம் தூங்கலாம் வைக்க மாட்டேன், சரியா? சரி, யாருக்கெல்லாம் இங்கே ட்ரெயினில் போயிருக்கா? எல்லாரும் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? போனது நம்ம ஊரில் ஃபேமஸே என்னது, கைலாசபுரம் நாள் ஈஸியாக தூத்துக்குடி போயிடலாம், 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் ஆகும் ட்ரெயினில் தூத்துக்குடி போகிறதுக்கு அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன், குட்டி ஸ்டோரி தான், ட்ரெயின் ஸ்டோரி, ஓகேயா? ட்ரெயினில் எங்கே நடக்குன்னா, இது அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்கா எங்கே இருக்குது, மேப்பில் நம்ம பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டில் இருக்கும்ல அமெரிக்கா. அமெரிக்காவில் உள்ளத ஸ்டோரியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ட்ரெயினில் அமெரிக்காவில் ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார். அவர் எப்படின்னா, இப்போ தானே ஃப்ளைட்டு ஷிப்பு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் இப்போ ஃபேமஸ். அப்போ வந்து என்னது, ட்ரெயின், குதிரை வண்டி, மாட்டு வண்டி, பக்கத்து ஊர்களுக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுவாங்க, குதிரை வண்டி, மாடு வண்டி அப்படி போவாங்க. கொஞ்சம் இப்போ தூத்துக்குடியிலேருந்து வேறு சென்னை அதே மாதிரி போகணுன்னா இதில் மாட்டு வண்டியிலலாம் போனால் அவ்வளோதான் விடிஞ்சிரும். ஸோ என்ன போவாங்க, ட்ரெயினில் போவாங்களா? அதை மாதிரி அமெரிக்காவில் ஒரு இடம், என்ன இடம், நியூயார்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? நியூயார்க் கேள்விப்பட்டிருக்கோம்ல. லாஸ் ஏஞ்சல்ஸு ஒரு இடம், நியூயார்க்கு ஒரு பிளேஸ். அது எங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, ஓகேயா? அமெரிக்காவில் 2 பிளேஸு, நியூயார்க்கும் இருக்குது, நியூயார்க்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் 2 இடத்துக்கும் நடுவில் ட்ரெயினில் நடக்கிற சம்பவம் பற்றி தான் நடக்க போகுது, பேச போகிறோம், ஓகேயா? அங்கே போகிறவங்க வந்து நிறைய பேர் ட்ரெயினில் போவாங்க, ஒருத்தங்க மட்டும் போக மாட்டாங்கல்ல. ட்ரெயின் வந்து நிறைய பேர் போகிறாங்க. அதில் ஒரு பல கோடிகளுக்கு அதிபதி ஒருத்தர் போகிறாரு. அவரோட பேர் என்னென்னா ஜேம்ஸ் கோல்டு. அவரோட நேம் என்ன, ஜேம்ஸ் கோல்டு, ஓகேயா? அவர் பல கோடிகளுக்கு அதிபதியானவர். அவர் வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கார். போய்கிட்டு இருக்கும்போது இப்போ ஏதாட்டி டிஃபால்ட்லாம் முதல்ல எல்லாத்தையும் இன்ஜின்லாம் செக் பண்ணி கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் இப்போ வந்துடும். ஆனால் அந்த காலத்துலலாம் எப்படி ட்ரெயின், அந்த காலத்து ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கறி மூட்டம் போட்டு 2 பேர் அதில் அந்த கறியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த ஸ்டீம் இன்ஜின்னு அதை மணி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன தான் இப்போ உள்ள அட்வான்ஸ் வந்து அப்போ வந்து உண்டா கிடையாதா? இப்போ அட்வான்ஸ்டா, அப்போ உள்ளது அட்வான்ஸ்டா? இப்போ தான் பயங்கர அட்வான்ஸ்டு. ஸோ அப்படி ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்ஜினில் ரிப்பேர் ஆயிடுது. ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு இன்ஜின் ரிப்பேர் ஆகுது. என்னடா இது, நமக்கு வந்த சோதனை
அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இறங்கி பைலட்டை, ட்ரெயின் ஓட்டுவார்ல பைலட்டு, அவர்கிட்ட போய் என்னாச்சு, கார்டுகிட்டையும் போய் நிறைய பேர் என்ன கேட்காங்க, என்னாச்சு இப்படி ரிப்பேர் ஆகிட்டே என்னாச்சு அப்படின்னு. உடனே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயின் இப்போவும் சம்டைம்ஸ்மே ஹேப்பன் தான், என்ன ஆகுது, ரிப்பேர் ஆக தான் செய்யுது. சில நேரம் என்ன போட்டுருவான், தட்டாப்பறையில் போட்டுறாங்க, சில பேர் மீள வெட்டானில் போட்டுறாங்க. எவ்வளோ நேரம் ஆகுதான், அரை மணி நேரம் ஆகுமாமா, 20 நிமிஷம் ஆகுமாமா, இன்னும் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறாங்களாமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆளாக ஒன்று தெரிஞ்சு சொல்லுவாங்க, இல்லை ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதை மாதிரி என்ன சொல்கிறாங்க, டைரெக்டாக அந்த ஜேம்ஸ் கோல்டு அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே பைலட்டை போய் கேட்காங்க. கேட்டவுடனே என்ன சொல்கிறாங்கன்னா, 5 hours ஆகும், ரொம்ப பெரிய கோளாறாக இருக்குது இன்ஜினில், 5 மணி நேரம் ஆகும் நீங்கள் இந்த ரிப்பேரை சரி பண்ணுறதுக்கு. பக்கத்துலலாம் நல்லா சுற்றுலா தலங்கள் மணி உள்ள இடங்கள் தான் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் சுற்றி பார்க்கணுன்னா போங்க, வித்தின் 5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்களாம். உடனே இந்த ஜேம்ஸ் கோல்டு அண்ணன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், சரி பக்கத்தில் இருக்கிற வில்லேஜை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம், போய் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜை பார்க்க போகிறாங்களாமா. பார்க்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச் இருந்துச்சான். சர்ச்சு பாதி கெட்டி பாதி கெட்டாமல், அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த சர்ச்சில் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது சர்ச்சு, சில இடத்துல வந்து இந்த பூசுறதுக்கெலாம் முன்னாடி சர்ச்சே இல்லாத ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டிகிட்டு இருக்கும்போதே நிறைய அவங்க பைசா சேர தான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சு கட்டுவாங்க. ஓரளவு ரூஃப்லாம் போட்டாங்க, ஓரளவு கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ தாகம் மக்களுக்கு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, வட இந்தியாவில் அப்படிலாம் இருக்காங்க. அந்த பூசுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏசப்பா இவ்வளோ வாட்டி கொடுத்துருக்காங்களேன்னு அப்படி ஒர்ஷிப் பண்ணி அப்படி இருக்கிற மக்கள் இருக்காங்க. ஸோ சர்ச்சில் என்ன நடக்கும், நம்ம சர்ச்லலாம் இப்போ அர்ப்பின் பண்டிகையிலலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சர்ச்சில் ஏழை விடுவாங்கல்ல, ஏழை விடுவாங்கள்ல, எல்லாம் நம்ம வீட்டில் உள்ள திங்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் ஏழை விடுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஜேம்ஸ் கோல்டு அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் பார்க்காங்க, சர்ச்சு வாசலில் நின்றுட்டு 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா 15 ரூபான்னு ஏலம் போய்கிட்டு இருக்கு. என்னடா இது, சர்ச்சுக்கு வெளியே சர்ச்சுக்குள்ளே ஏலம் விடுவாங்க அந்த ஜாமான்களை வச்சு, இது என்ன ஏலம் விடுறாங்க வெளியே நின்றுட்டு அப்படின்னு பார்த்தா அந்த சர்ச்சையே ஏலம் விடுறாங்களாமா. எதை ஏலம் விடுறாங்க, அந்த சர்ச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு பாதி முடிஞ்சும் முடியாமையும் இருக்குது. அந்த சர்ச்சை கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுவாங்கள்ல, அவங்களோட கை காசை போட்டு இந்த சர்ச்சை கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சபை மக்கள்லாம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பைசா சேர்ந்து தானே சர்ச் கட்டுவாங்க. அவங்களால அதுக்கு மேலே பைசா சேர்க்க முடியல, இவர் போட்ட முதலும் எடுக்க முடியலங்கிறனால இவர் என்ன செய்கிறாரு, அந்த கான்ட்ராக்டரு, நான் பைசா போட்டு என்னோடதை போட்டுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு இன்னும் கொடுக்கல, அதனால் நான் சர்ச்சை ஏலம் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர் சர்ச்சை ஏலம் விட்டுட்ருக்காரு. இந்த ஜேம்ஸ் கோல்டு அண்ணன் பார்க்குறாங்க, என்ன பார்க்காங்க, இதையே என்ன நடக்கு, சர்ச்சு பக்கத்தில் ஒரு சைடு ஏலம் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு சர்ச்சு மக்கள் நிறைய பேர் ஒரு மாணிக்கு நின்று பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தா கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க சில மக்கள், என்ன நடக்கு அப்படி சொல்லிட்டு இந்த ஜேம்ஸ் கோல்டு அண்ணன் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிக்கும் போது தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த மக்கள் என்ன ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஏசப்பா, இந்த ஏலத்தில் எடுக்கிறவங்க எப்படி ஆட்டி இந்த சர்ச்சை கொஞ்ச நாளாட்டி கொஞ்சம் அவங்க வச்சுட்டு திரும்ப எங்களுக்கே இந்த சர்ச்சை தந்துடணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபை மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னொரு சைடு மக்கள்லாம் கூடி நின்று பேசுகிறாங்க, ஐயோ நம்ம ஊர்லேயே இல்லாத சர்ச்சே, இந்த ஒரே ஒரு சர்ச் வந்துச்சு, இந்த சர்ச்சையும் நமக்கு கெட்ட வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஏழை விடுறாங்களே, இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம், எவ்வளவோ பிரயாசப்பட்டு இந்த சர்ச்சை கொண்டு வந்துட்டோம், ஏழை எடுக்கிறவங்க அதை சர்ச்சாகவே வைக்க போகிறாங்களா, இல்லை அவங்க தேவைக்கு வேறு ஏதாட்டி யூஸ் பண்ணிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்களாம். இன்னொரு சைடு ஏலம் போய்கிட்டு இருக்கான். இவர் பல கோடிகளுக்கு அதிபதிங்கிறனால இவருடைய பிரயாசத்தில் என்ன பண்ணார்னா, இது என்னடா சர்ச்சை போய் யாராட்டி ஏழை விட்டு இது பண்ணுவாங்களா, நானே இந்த சர்ச்சை என்ன பண்ணுறேன், ஏழை விட்டு இந்த மக்களுக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற எண்ணத்தை ஏசப்பா அவங்களோட மனசில் பேசினாங்களாம். இவங்க ஃபஸ்ட் எங்கேருந்து எங்கே போய்கிட்டு இருந்துச்சு இந்த ட்ரெயின், நியூயார்க்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சு, ட்ரெயின் தடை பட்டுச்சு, இன்ஜின் கோளாறு வந்து அவங்க யாரை கொண்டு ஏசப்பா எந்த இடத்துல வந்து சித்தம் வச்சுருப்பார். சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில என்ன வச்சு தடை வரதான் செய்யும், அது ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் எந்த தடையும் படாது. அவர் நினச்சிருப்பாரு, இது என்ன 5 மணி நேரம் தடை வந்துட்டே, ஐயோ இந்த நேரத்தில்
பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ எல்லா டைமுமே ப்ரீஷியஸ் டைம் தான், இவ்வளோ நேரம் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வந்து அவரை கொண்டு இந்த சபையை அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அண்ணன், அந்த ஜேம்ஸ் கோல்டு அண்ணன் என்ன பண்ணாங்க, அதுக்கு பிறகு செக் எழுதி அந்த சர்ச்சை ஏலம் எடுத்து அவங்க வந்து அந்த சர்ச்சு மக்கள், அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த சர்ச்சை அவங்களுக்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம வாழ்க்கையில் என்ன தடை நடந்தாலும் அது பின்னாடி வந்து ஏசப்பா வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்மளை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் ஜெபிச்சாங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உனக்கு செவி கொடுப்பேனுங்கிற மாதிரி. நமக்கு என்ன இக்கட்டான நிலைமை வந்தாலும் நம்ம ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணால் நமக்கு என்ன வேண்டும், கட்டாயம் பலன் கிடைக்கும். ஓகேயா? ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூ. அன்பில் ஏசப்பா, இந்த மத்தியான வேலைக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த 4வது நாளை எங்களுக்கு காண கிருபை செய்த தெய்வக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. நேரம் வரைக்கும் எங்களை கூட்டி சேர்த்த ஆண்டவர் இன்னும் கூட ஏசப்பா எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க, எங்கள் கூடையே இருங்க ஏசப்பா, வழியே காட்டுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீர் காட்டுற வழியில் உமது கையை பிடித்து கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உண்மை இல்லாமல் எங்களை யாருக்கும் வழி செவ்வியான வழியில் நடத்திட முடியாது ஏசப்பா. நீர் காட்டுகிற வழியிலே நாங்கள் உமது கரத்தை பற்றி கொண்டு நடக்க அதுக்கேற்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. அப்பா, இந்த விபிஎஸ் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையணும் ஏசப்பா. எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. அடுத்தாப்பில் நடக்கிற செஷன்ஸையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. சரியா? எத்தனை சாங் சொல்லி கொடுத்தாங்க காலையில்? மதியானம் 1. சரி, ஓகே. மத்தியானம் உள்ள சாங் பிடிச்சிருந்துச்சா, காலையில் உள்ள சாங் பிடிச்சிருந்துச்சா? காலையில் உள்ளதா? சரி, பாடலாமா? என்ன பாட்டு? டம் டம் டமார். சரி, ஆக்ஷன் தெரியுமா? ஓகே, எல்லாருமே ஆக்ஷன் போட ரெடி தானே? ஓகே, 1 2 3 4. பார்த்து யோசபத் பயந்தார், பலனில்ல புரியல, ஒண்ணுமே தெரியல. எதிரிய பார்த்து யோசபத் பயந்தார், பலனில்ல புரியல, ஒண்ணுமே தெரியல. கர்த்தரை நோக்கி ஆலயத்தில் ஜெபித்தார், பாடகர் குழுவை துதிக்க சொன்னார். டம் டம் டமார், டம் 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 டமார். பாடகர் கர்த்தரை துதித்து பாடவே ஆண்டவர் உடனே வெற்றி தந்தார். நாமும் துதித்து பாடினால் நமக்கு வெற்றி தருவாரே. இயேசு நமக்கு வெற்றி தருவாரே. ஜெபி தம்பியே, ஜெபித்தால் ஜெயம் உண்டு தம்பியே. ஜெபி 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 தங்கையே, ஜெபித்தால் ஜெயம் உண்டு தங்கையே. வழி இதுவே, வழி இதுவே, வெற்றி வாழ்க்கைக்கு வழி இதுவே. தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே,
ஜெபிக்கும் உனக்கு தோல்வி இல்லையே. ஜெபி 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 தம்பியே, ஜெபத்திற்கு பதில் உண்டு தம்பியே. ஜெபி 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 தங்கையே, ஜெபத்திற்கு பதில் உண்டு தங்கையே. வழி இதுவே, வழி இதுவே, நீ பேச அவர் கேட்க வழி இதுவே. ஜெபித்திடுவாய், ஜெபித்திடுவாய், கர்த்தரிடம் கேட்டு பெற்றிடுவாய். எல்லாம் தொடர்கதை கேட்போமா? ஹாய், ஹலோ, பிரைஸ் த லார்ட். ஹாய் ஹாய், ஹலோ, பிரைஸ் த லார்ட். எல்லாரும் தூங்காம தான் இருக்கீங்களா? தூங்கினவங்களாம் முழிச்சுக்கிட்டீங்களா? தூங்க போறீங்களா? தூங்காதீங்க தூங்காதீங்க. நீலகிரியிலிருந்து ஒரு லெட்ரு வந்திருக்குன்னு சொல்லி ஒருத்தங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை நம்ம எபிலனை விரித்து பார்த்தாங்க. அந்த கடிதம் யார் இடத்துலேருந்து வந்துச்சு, அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுல நம்ம நிப்பாட்டியிருந்தோம், அப்படி தானே? இந்த எமிலனை அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கும்போது அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஸ்டீபன் நில் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்டருந்து வந்தது. யார்கிட்டருந்து வந்தது? ஸ்டீபன் நில். அவங்க யார் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்த ஒரு வேத பண்டிதர். அவர் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்த ஒரு வேத பண்டிதர். இவங்க ஒரு பேராயராக என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. இந்த பேராயருக்கு கீழே தான் நம்ம எமில் அண்ணனோட அப்பா ஒய் நவமணி அவர்கள் பணியாற்றி வந்தாங்க. இந்த அண்ணன் ஏசப்பாவை விட்டு பின்பற்றாமல் கம்யூனிஸ்டிய கொள்கைக்கு ஈடுபாடாக இருக்கும்போது அவங்க அப்பா ஒய் நவமணி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்டீபன் ஐயா கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு தன்னுடைய பையனை பற்றி சொல்லி இருந்தாங்க. என் பையன் என் பேச்சையே கேட்கலையா, கடவுளை விட்டு வழி விலகி ரொம்ப தூரம் கம்யூனிஸ்டிய கொள்கையில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு இந்த ஸ்டீபன் ஐயாவுக்கு ரொம்ப மனம் கஷ்டமாக இருந்தது. இந்த தம்பிக்காக அந்த ஐயா அனுதினமும் தன்னுடைய ஜபத்தில் ஜெபித்து வந்தாங்க. அந்த ஐயா கிட்ட இருந்து தான் எமில் அண்ணனுக்கு அந்த கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்ததுன்னா, எமில் நீ என்னைய நீலகிரியில் பாரு அப்படின்னு எழுதியிருந்தது. என்ன எழுதியிருந்தது? என்னைய நீலகிரிக்கு பாருன்னு எழுதியிருந்தது. அப்போ எமில் அண்ணனுக்கு வயசு 20. அப்போ எமில் அண்ணனுக்கு வயசு 20. அந்த சமயத்தில் அந்த எமில் அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீலகிரியை பற்றி யோசிச்சாங்க. உடனே இங்கே இருந்துட்டு சென்னைக்கு போயிட்டு வா அப்படின்னு ஒரு கையில் ஒரு லெட்ரு கொடுத்தா அவங்களால போக முடியுமா? போக முடியுமா? அப்பா அம்மா இல்லாமல் தனியாக வாங்க அப்படி சொன்னால் போக முடியுமா? அந்த ஊர் எப்படி இருக்கும்னு நமக்கு பயமாக இருக்கும், அப்படி தானே? அதே போல தான் இந்த நீலகிரியை பற்றி இந்த அண்ணன் கேள்விப்படவே இல்லை. அங்கே எப்படி போகிறது, அங்கே என்ன இருக்கும், எங்கே போய் இறங்குறது அப்படின்னு சொல்லி பல குழப்பத்தோட ஆனால் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, நீலகிரிக்கு செல்ல தயாரானாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐயாவை காண்றதுக்காக நீலகிரிக்கு போனாங்க. அங்கே போய் ஸ்டீபன் ஐயாவை பார்த்தாங்க. அந்த ஐயாவை பார்த்த அன்னைக்கு அந்த ஐயா சொன்னாங்க, நாளைக்கு அதிகாலை 5 மணிக்கு என்ன பண்ணிடு, வாக்கிங் போகும்போது என் கூட வா அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, எமிலனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம எமிலனை எப்படி இருக்காங்க, ஏசப்பாவை தன்னுடைய உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற துருதுருன்னு இருக்காங்க. ஏன்னா தகர டப்பாவெல்லாம் மடக்கி ஏசப்பா தான் உண்மையான வழியும் சத்தியமும் ஜீவனுமானவன் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தானே இந்த ஐயாவை பார்க்க போயிருக்காங்க. இந்த ஐயாவை பார்த்தோன்னே அந்த ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தம்பி நாளைக்கு காலையில் என்ன பண்ணு, என் கூட நீ வாக்கிங் வான்னு சொன்னாங்க. அந்த நீலகிரி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அதிகாலை 5 மணி எப்படி இருக்கும்? டீச்சர் கை தூக்குறாங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப குளூராக இருக்கும், அப்படி தானே? அதுலேயும் நம்ம இந்திய தேசத்து சட்டையை போட்டுட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐயா கூட வாக்கிங் நடந்து போனாங்க. அங்கே போகும்போது அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில விஷயங்களை பேசி கொண்டாங்க. அப்போது ஸ்டீபனில் அந்த தம்பி மேலே கை போட்டுட்டு எமிலனோட
பேசிட்டே நடந்து போனாங்க. ஒரு 3 காரியங்களை பற்றி அந்த அண்ணங்கிட்ட எடுத்து சொன்னாங்க. முதலாவது என்ன சொன்னாங்கன்னா, நீ காலையில் 5 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. சூரிய உதயத்தை பார்க்க முன்னால் நீ ஏசப்பாவுடைய முகத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. முதலாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ காலையில் 5 மணிக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. நம்மளாம் 5 மணிக்கு பிறகு நல்லா தூங்குவோம். நான்லாம் தூங்குவோம்ப்பா, நீங்களாம் தூங்குவீங்க தானே? ஆமாம் தானே? ஆனால் அந்த அண்ணனுக்கு அந்த ஐயா என்ன சொன்னாங்க, முதலாவது இன்னும் என்ன பண்ணக்கூடாது, 5 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், வேதத்தை திறந்து என்ன பண்ணணும், படிக்கணும்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, 2வது ஒரு கட்டளை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, எப்போது நீ என்ன பண்ணணும், பிறருக்கு பிரசங்கம் செய்தாலும் அதில் எழுதுகிற குறிப்புகளெல்லாம் மறுபடி என்ன பண்ணக்கூடாது, வச்சிக்க கூடாது. உடனே கிழிச்சு போட்டுட்டு ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன பண்ணணும், வார்த்தைகளை கேட்டு மற்றவங்களுக்கு போதிக்கணும்னு சொன்னாங்க. 2வது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பொழுது பிரசங்கித்தாலும் அதற்கான ஆயத்த குறிப்புகளை சேர்த்து வைக்கக்கூடாது. அதை உடனே என்ன பண்ணிடணும், கிழிச்சு போட்டுறணும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் பெற்று கொண்டதை தான் சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு குறிப்பை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீ இன்னும் 1 வாரத்தில் என்ன பண்ண போகிற, என் கூட லண்டனுக்கு வந்து அங்கே இருக்கிற வேதாகம கல்லூரியில் இறையியல் படிக்க போகிற அப்படின்னு சொன்னாங்க. உங்களை யாரையாவது இப்படி கூப்பிட்டு லண்டனுக்கு வாங்க இறையியல் படிக்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன பண்ணிடுவோம், கிளம்பி போயிடுவோம். அப்படி தானே? ஆமாம் தானே? லண்டனில் போய் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு. ஆனால் இந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த ஐயாவை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் முதல்ல சொன்ன 2 விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். நீங்கள் 3வது சொன்னீங்கல்ல, அந்த விஷயம் எனக்கு சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அது மாத்திரம் அல்ல, நான் இந்திய தேசத்தை பற்றிய வாஞ்சியும் பாரமும் எனக்குள்ளே இருக்குது. நான் ஒருவேளை அங்கே வந்து படிக்க வந்துட்டேன்னா இந்த வாஞ்சியிலிருந்து நான் பின்வாங்கிடுவேனோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா நம்ம காலையில் பார்த்தோம், ஏசப்பா அந்த அண்ணனுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ரோமர் 15:21 என்ன சொல்லியிருந்தாங்க, நான் கிறிஸ்துவின் நாமம் சொல்லிடப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அந்த வசனத்தை கொண்டு இந்த ஐயா கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னையால் இந்த 3வது காரியத்துக்கு என்ன பண்ண முடியாது, கீழ்ப்பட முடியாது. முதல் 2 காரியத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி உடனே அந்த ஐயா கிட்ட நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அந்த ஐயாவும் அந்த அண்ணனுக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த அண்ணன் அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணை விலைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த அண்ணன் அதுக்கப்புறம் அனுதினமும் காலையில் எழுந்து 5 மணிக்கு ஜெபிக்கிறத தன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாக கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளை வீட்டில் எப்படி பைபிள் படிப்போம், படுத்துக்கிட்டே ஃபோனை வச்சு நமக்கு மேலே வச்சு இப்படிலாம் பைபிள் படிப்பீங்களா? அப்போல்லாம் படிக்கக்கூடாது, சரியா? இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நல்ல தரையில் சம்பளம் போட்டு உட்கார்ந்துருந்து வேதாகமத்தை திறந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்ல பிள்ளையா படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க அப்பா நவமணி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, மகனே உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், நேர் முழங்காலில் நின்று வேதத்தை தியானிக்கணும், படிக்கணும்னு சொன்னாங்க. உடனே மறுப்பே சொல்லாமல் அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, சரியப்பா நான் கீழ்ப்படுகிறேன், இனிமேல் நான் அப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் அவங்க கடைபிடித்து வந்தாங்களாம். நேர் முழங்காலில் நின்று பைபிள் வேதாகமத்தை வாசிப்பதை அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக வச்சுருந்தாங்க. இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற பாரத்தோடு இருந்தாங்க. அதனால் முதல் முறையாக 1952ஆம் ஆண்டு மே மாதம் கோவில்பட்டியில் விடுமுறை வேதாகம பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டு மே மாதம் இதே போல் விபிஎஸ் ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல விபிஎஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1952. எங்கே? கோவில்பட்டியில் வச்சு நடந்திருக்கு. அந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு
பங்காருப்பேட்டை அப்படிங்கிற வேதாகம பள்ளியின் ஆசிரியராக தலைமை பொறுப்பேற்றிருந்த அமெரிக்க பெண்மணியான ஈடித் பல் மார்கன் அப்படிங்கிற அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒழுங்கு சேர்ந்துருந்தாங்க. அந்த அம்மையார் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விபிஎஸ்ஸை நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த விபிஎஸ்ல முன்னின்று நடத்துவதற்கு அவங்க கூட பி சாமுவேல் அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருந்தாங்க. இந்த பி சாமுவேல் யார் அப்படின்னா எமில் அண்ணனோட மாமா. பி சாமுவேல் அவங்க யாருன்னா எமில் அண்ணனோட மாமா. இந்த பி சாமுவேல் ஐயாவுடைய தங்கச்சி பாக்கியத்தாய் பிச்சமுத்து, அவங்க கூட லீலா அப்படிங்கிற 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அம்மையாரோட சேர்ந்து 70 சிறுபர்களை கூட்டிக் கொண்டு கோவில்பட்டியில் பிபிஎஸ் முதல்ல ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பித்த இடத்துல நம்ம எமில் அண்ணனும் அவங்களோடு சேர்ந்து அந்த விபிஎஸ்ல ஆசிரியராக என்ன பண்ணாங்க அப்படின்னா பணியாற்றினாங்க. அது மாத்திரமல்ல, பல இடங்களுக்கு சென்று அதன் பின்பு விபிஎஸ் ஆசிரியராக என்ன பண்ணாங்கன்னா தன்னைய ஈடுபடுத்தி கொண்டாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விபிஎஸ் நடத்தும் போதும் நல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களுக்கு நிறைய அழகான பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1959 ஜூலை மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆசிரியர் பயிற்சியை முடித்த உடனே டக்கர் மேல்நிலை பள்ளியில் பண்ணை விலையில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. 1959 பண்ணை விலையில் டக்கர் மேல்நிலை பள்ளியில் என்ன பண்ணாங்கன்னா ஆசிரியராக பணியாற்றினாங்க. அங்கே இருக்கும்போது இடைவேளை கிடைக்கும் போதோ ஓய்வு நேரங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா முழங்காலில் நின்று ஜெபிப்பதை தன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு ஜான் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய நண்பர் இருந்தார். அங்கே ஜான் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஆவிக்குரிய நண்பர் என்ன பண்ணார் அந்த பள்ளியில் ஆசிரியராக ஒருத்தங்க வேலை பார்த்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. பண்ணை விலையில் இருக்கிற குளத்தாங்கரைக்கு போய் ஜெபம் பண்ணுவது எமில் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா 2 பேரும் அங்கே பல மணி நேரங்கள் என்ன பண்ணுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க. காலையில் 4 மணிக்கே 2 பேரும் எந்திரிச்சு என்ன பண்ணிடுவாங்களா அந்த குளத்தாரங்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற பனை மர தோட்டம் இருக்குது, தோப்புக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்களாம் ஜெபம் பண்ண போவாங்களாம். 2 பேரும் அங்கே போயிட்டு 8 மணி 9 மணிக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்களாம் திரும்பி வருவாங்க. அங்கே முழங்கால நின்று என்னுடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும், அங்கே இருக்கிற ஜனங்கள் உண்மை கண்டுகொள்ளணும், யாருக்குமே அறிவிக்கப்படாத இடத்துக்கு நான் சென்று ஊழியம் செய்யணும்னு சொல்லி கண்ணீரோடு என்ன பண்ணுவாங்களாம் ஜெபம் பண்ணுவாங்களாம். காலையில் பனை மரத்தில் ஏறி பதநீர் எடுக்கிறவங்களாம் இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க இவங்க இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே, நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பனையிலேருந்து பதநீரை இறக்குறவங்களும் சேர்ந்து கூட முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் அளவிற்கு அவங்களுடைய ஜெபம் முன்மாதிரியாக இருந்துச்சு. அவங்களும் சேர்ந்து இவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா நல்ல ஜெபம் பண்ணாங்க. அநேக இடங்களில் இந்த விபிஎஸ் நடத்தின மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணை விலையில் இருந்த ஒரு சில மாணவர்கள் இந்த எமில் அண்ணனோட சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நண்பர் ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு அவங்க எல்லாம் கூடி ஜெபிக்கிறத முறையாக கொண்டு இருந்தாங்க. நண்பர் ஐக்கியம் அப்படிங்கிறதுல அவங்க கூடி ஜெபிப்பதை கொண்டு இருந்தாங்க. இன்னும் சாயர்புரம் சுப்பிரமணியபுரம் அந்த சைடில் ஜபக்குழுக்கள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சே நிறைய மாணவர்கள் தனித்தனியாக கூடி ஜெபிப்பதை இன்னும் கொண்டு இருக்காங்க. என்னுடைய காலேஜில் கூட நிறைய ஜபக்குழுக்கள் உண்டு. அப்போ ஆரம்பிக்கப்பட்டது இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுபோல் இந்த அண்ணன் விபிஎஸ்ல இருந்த குழுக்களை கொண்டு என்ன பண்ணாங்கன்னா வைராக்கியத்தோடு இந்திய தேசத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா ஜெபிச்சாங்க. இப்படி ஊழியத்தில் நண்பர் ஐக்கியமாக இருந்த இந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய இதை நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு அப்படின்னு பேர் மாற்றி அநேகருக்கு கொஞ்சம் வெளியே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஏற்பாடு செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, அதற்கு முதலாக தியோடர் வில்லியம்ஸ் அவங்க தலைவராகவும் பி சாமுவேல் அவர்கள் உபத்தலைவராகவும் பொறுப்பேற்று வழிநடத்தி சென்றாங்க. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவை தியோடர் வில்லியம்ஸ் தலைவராகவும் பி சாமுவேல் அவர்கள் உபத்தலைவராகவும் இருந்து வழிநடத்தி சென்றாங்க.
அது மட்டும் இல்லை, அறைக்கூவல் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் 6 மாத கையேடா ஜப குறிப்புகளை எழுதி என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் அவங்களுடைய ஜப குழுக்களுக்கு கிடைக்க உதவி செய்தாங்க. அதை கொண்டு அந்த ஜப குழுக்கள் இருக்கிறவங்க பாரத்தோடு என்ன பண்ணாங்க, ஜபம் செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, 1960 சகோதரர் விசுவாசம் சத்யா அவர்கள் பொறுப்பேற்க இந்த பணியிலிருந்து அவங்க எமிலனை பாளையங்கோட்டையில் இருக்கிறதுக்கு தலைமை பொறுப்பேற்று அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் செஞ்சாங்க. அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஒரு மிஷினரி தரிசன முகாம் நடத்தணும், எங்கே நடத்தலாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜப குழுக்களை எல்லா குழுக்களும் ஒழுங்கிணைங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும்போது எமில் அண்ணன் முன்னாள் நின்று சொன்னாங்க. ஏமி கார்மேக்கல், வாக்கர், டக்கர் இவங்கெல்லாம் அழகாக ஊழியம் செய்த பண்ணை விலை பற்றி எடுத்து கூறினாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற டக்கர் பள்ளிக்கூடத்தில் நம்ம பயன்படுத்திக்கலான்னு அவங்க எடுத்து கூறினாங்க. அதை விட நல்ல ஒரு சந்தியா வேலை நடத்துவதற்கு ஒரு குளத்தாங்கரை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அவங்க எல்லாரும் சரின்னு சொல்லி முதல்ல அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1965 மிஷினரி தரிசன கூடுகை நடைபெற்றது. 1965 மிஷினரி தரிசன கூடுகை டக்கர் மேல்நிலை பள்ளியில் வச்சு என்ன பண்ணிச்சுன்னா நடத்துச்சு. அங்கே இந்த அண்ணன் கம்யூனிஸ்டத்திற்காக ஒரு சிறப்பான பாடலை எழுதினாங்க. என்ன பாட்டு? உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம். அந்த பாடலை அப்படியே மாற்றி ஏசப்பாக்குள்ள உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோன்னு இந்நாள் வரைக்கும் நாம் படிச்சுட்டு இருக்கிற பாட்டை என்ன பண்ணாங்க, சிறப்பாக என்ன பண்ணாங்க, அந்த முகாமில் பாடி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக என்ன பண்ணாங்க, வெளியிட்டாங்க. அந்த ஊழியத்தில் இந்த பாடலை கேட்ட அநேகர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜப வீரர்களாக தங்களை என்ன பண்ணாங்க, அர்ப்பணிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, 1965 இந்த தரிசன முகாமில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு அப்படிங்கிற பேர் FMBB அப்படிங்கிற அதில் மாற்றப்பட்டது. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு 1965 என்ன பண்ணாங்க, FMBB அப்படிங்கிற ஊழியமாக என்ன பண்ணாங்க மாற்றப்பட்டது. அதற்கு துணை காரியதரிசியாக யார் இருந்தாங்கன்னா நம்ம எமில் அண்ணன் என்ன பண்ணாங்க, பணியாற்றினாங்க. அது மாத்திரம் அல்ல, அந்த முகாமுக்கு கிதியோனியர் முகாம் என்று பெயரிட்டாங்க. இந்த மிஷினரி தரிசன முகாமுக்கு கிதியோனியர் முகாம் என்று என்ன பண்ணாங்க, பெயரிட்டாங்க. முதல்ல அந்த தரிசன கொடுகைக்கு 300 பேருடன் என்ன பண்ணாச்சு அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பண்ணை விலையின் குளத்தாங்கரையில் எமில் அண்ணன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜபக்குழுவானது சாயர்புரம் இங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பரவி என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய ஜபக்குழுக்கெல்லாம் ஆங்காங்கே என்ன பண்ணாங்க, குட்டி குட்டியாக என்ன பண்ணாங்க ஆரம்பிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, 1966 அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த இந்த கிதியோனியர் முகாமில் இந்த அண்ணன் காலம் கடந்திட முன்னர் அந்த பாடலை என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவ மகிமைக்காக எழுதினாங்க. 1966 காலம் கடந்திட முன்னர் என்ற பாடலை என்ன பண்ணாங்க அண்ணன் எழுதினாங்க. அதே 1966 அந்த அண்ணனுக்கு சாயர்புரம் போப் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்வதற்கான கிருபை கிடைச்சது. 1966 இந்த அண்ணன் சாயர்புரம் போப் கல்லூரியில் பேராசிரியராக என்ன பண்ணாங்க பணியாற்றினாங்க. அங்கே பணியாற்றும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சீக்கிரமாக காலேஜ் முடிஞ்சோடனே இந்த ஜப குழுக்களை என்ன பண்ணுவாங்கன்னா விசிட் பண்ண போவாங்க. அங்கே 17 கிராமங்களில் ஜப குழுக்கள் அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க ஒரு புல்லட் வச்சுருந்தாங்க. அந்த புல்லட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜப குழுக்கும் போய் என்ன பண்ணுவாங்க, ஜபத்தை எப்படி நடத்தணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லி கொடுத்து சுவிசேஷ தீ பரவுவதற்கு என்ன பண்ணாங்க காரணமாக இருந்தாங்க. அப்போது சேலத்தில் ரத்தினசாமி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. சேலத்தில் ரத்தினசாமி அப்படிங்கிறவட்ட வந்து ஒரு கடிதம் வந்துச்சு. இங்கே ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு முடிக்கிருந்துச்சு. இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தது. இந்த லெட்டரை பார்த்தோன்னே இந்த அண்ணன் தேம்பி அழுதாங்க.
அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே ஏசப்பா, நாங்கள் தகப்பனே நான்காம் நாளை தகப்பனே ஏசப்பா பிபிஎஸ்ல கடந்து வர கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட கதைகள், வேத பகுதிகள் ஏசப்பா, எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்டது போல கர்த்தாவே உமக்கு சாட்சி உள்ளவர்களாக அப்பா துதிப்பதிலும் தகப்பனே உம்மை நோக்கி ஜெபிப்பதிலும் ஏசப்பா நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் தகப்பனே ஏசப்பா உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு தகப்பனே ஏசப்பா பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. இம்மட்டு தகப்பனே நீங்கள் நடத்தி வந்தீங்க தகப்பனே ஏசப்பா. பிள்ளைகளை தகப்பனை பாதுகாத்து கொண்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசப்பா. அப்பா, நீர் காட்டும் வழியில தகப்பனே ஏசப்பா, நீங்கள் கொடுத்த வழியில கர்த்தாவே நாங்கள் மனம் திரும்பி ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய துதி பாடலோடு ஜபத்தின் மூலமாய் உம் மண்டை நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களோடு வாங்க, உங்கள் வழியில் நடத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இன்று வந்த எல்லா குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கிருபையின் மகிமை எங்களோடு தங்கி இருக்கட்டும். மீதியான நேரங்களை நிமிஷங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.